மிகுந்த ஆச்சரியத்தோடு அனுமன் மகரத்வஜனை பார்த்தான். தன் வியர்வையிலிருந்து வந்தவன் என்னும் பாச உணர்வு மெல்ல தலையெடுத்தது. ஆயினும் அவனது பிரம்மச்சரிய உணர்வு அவனை கட்டுப்படுத்தியது. அங்கே அவனை ஒப்புக்கொண்டால் அவனது தாயையும் ஒப்புக்கொண்டது போலாகிவிடும். பின்தான் வந்த நோக்கம் திசை திரும்பும். இதையெல்லாம் உத்தேசித்த அனுமன் மகரத்வஜனிடம், நீ என்னால் வந்திருக்கலாம், ஆனால் என் உளமறிந்து நான் உன்னை பெறவில்லை. உன் பிறப்பு என் முகமாய் நிகழ்ந்து விட்டது. இதன் பின்னே ஒரு விதிப்பாடு இருந்து வழிநடத்துவதை நான் உணர்கிறேன். எனவே நீ வாழ்க. அதே சமயம் ஒரு தந்தையாய் என்னால் உன்னை தாளாட்டவோ சீராட்டவோ முடியாது. என்னை தவறாக கருதாதே என்று பக்குவமாக பேசினான். இதை புரிந்து கொண்ட மகரத்வஜன், அனுமத் தேவா, நீங்கள் ஒரு கர்ம வீரர். அதை எந்த நிலையிலும் நீயோ நானோ கெடுத்துவிடக் கூடாது என்று என் தாய் என்னிடம் கூறியிருக்கிறாள். உங்கள் விருப்பம் எதுவோ அதுவே எங்கள் விருப்பமும் ஆகும் என்றான். அனுமனை அந்த பதில் சற்று நிகழவே வைத்தது. தங்கள் தேவைக்கு நான் உதவவும் சித்தமாக உள்ளேன். ஸ்ரீராமர் காரியத்தில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி பாதாள லோகத்துக்கான வழியை காட்டினான் மகன். மிகுந்த ஆச்சரிய